வணக்கம் வியாபார நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வச்சு செய்கிற பிஸ்னஸும் இருக்குது. நார்மலாக தமிழ்நாட்டுக்கு வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கை மாற்றுற பிஸ்னஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வைக்கிற பிஸ்னஸு 3லேருந்து 4 மாதம் இல்லை 5 மாதம் வச்சு நல்லா லாபத்துக்கு வந்து விற்பாங்க. என்னால் அவ்வளோ டைமெல்லாம் வந்து ஸ்டாக் வைக்க முடியாது, எனக்கு அதுக்குள்ளே நல்லா இன்னும் ரிட்டர்ன் வேணும்னா இதில் வந்து இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஸ்டாக்கு. இது எப்படின்னா, இப்போது இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சில வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க, ஏலம் வந்து எடுத்து தனியாக குடோனில் வச்சுருவாங்க. இங்கே ரெகுலராக வந்து ஏலம் நடக்கும்போது மண்டியில் வந்து எடுத்து தனியாக வந்து ஏலம் எடுத்து அதை பேக் பண்ணி க்ளீன் பண்ணி தனியாக வச்சுருவாங்க. ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து அது என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே மறுபடியும் மண்டியிலே வைப்பாங்க, ஏற்கனவே ஏலத்தை எடுத்தது. அப்போ கம்பல்சரி அவங்களுக்கு ஒரு 10% 15% ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ இது மாதிரியும் வியாபாரிங்க பண்ணுறாங்க. நம்ம மெத்தட் எப்படின்னா, இங்கேருந்து எடுத்து வந்து தமிழ்நாட்டுக்கு அமுச்சு விட்றோமா, நீங்கள் என்ன பண்ணணுன்னா எடுத்து ஒரு மாதம் வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு ஃபேன் நல்லா அதுக்கு வந்து ஒரு ரூம் இருக்கணும். ஃபேன் வந்து கம்பல்சரி தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு 25 நாள் 30 நாள் வச்சா போதும். உங்களுக்கு 10லேருந்து 15% வந்து அந்த பூண்டோட வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு எடுத்து வைக்கிறீங்கன்னா 30 நாளில் அது ஒரு 5,000 அளவுக்கு இல்லை ஒரு 10,000 அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மாதம் 5 மாதம் வெயிட் பண்ணுற டைம் கிடைக்காது. மந்த்லி வந்து இது பண்ணிக்கலாம். இதில் அதிக முதலீடு இல்லை. நீங்கள் எந்த பேங்க்கில் போட்டாலும் உங்களுக்கு 10%லாம் ரிட்டர்ன் ஒரு மாதத்துக்கு வராது. ஸோ ஆனால் அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு மாதத்துக்கு 10% ரிட்டர்ன்ஸ் தரும். நான் கம்மியாக சொல்கிறேன், அது அதிகமாக கூட வரலாம். நீங்களே சேல் பண்ணால் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கும். நான் சேல் பண்ண முடியாது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒன்லி வந்து பூண்டு எடுத்துன்னு வந்து ஸ்டாக் வச்சு ஒரு மாதம் கழித்து நான் விற்க போகிறேன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ஈஸியாக செட் ஆகும். ஸோ நீங்கள் 5 மாதம் ஸ்டாக் வைக்காமல் ஒரு மாதத்துலேயே அதுக்கான பலனை அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து எடுத்து வைங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக இடவசதி தேவைப்படாது. ஒரு டன்னுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10க்கு 5 ரூம் இருந்தாவே போதும், இல்லை 5க்கு 8 ரூம் இருந்தால் கூட போதும். அதில் வந்து ஒரு டன் நீங்கள் தாராளமாக வச்சு உங்களுக்கு கரண்ட்டு பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 கூட வராது. ஸோ ஒரு மந்த்லி பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் உங்களுக்கே வீட்டில் ஒரு ரூம் இருந்தால் அதே பெஸ்ட்டு தான். இந்த மெத்தடில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான மெத்தட் எப்படின்னு சொல்கிறோம், ஐடியாவும் சொல்கிறோம். இது இல்லாமல் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் ரெகுலராக வந்து ரேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். 10 நாளைக்கு முன்னாடி ரேட்டு போய் பாருங்கள், என்ன ரேட்டு வந்துருக்குன்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி 10 நாளைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு மந்தில் 10% ரிட்டர்ன் சாத்தியமானது கண்கூட நீங்களே பார்ப்பீங்க. அதே மாதிரி பொருளும் உங்ககிட்டே இருக்கும், காசும் உங்ககிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த பயமும் தேவையில்ல, யாருன்னா ஏமாற்றிடுவாங்கன்ற பயமும் தேவையில்ல. ரேட் யாருன்னா நாங்களே விற்று கொடுத்துறோம், இல்லை நாங்களே ஆர்டர் இருந்தால் சொல்கிறோம், அவங்க வந்து உங்கள்கிட்ட எடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு தரேன், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கங்க. ரெகுலராக உங்களுக்கு ரேட் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நன்றி, வணக்கம்.